ஏன்டா 6 ரன் தானே அடிக்கணும். இப்ப எதுக்கிட்ட விக்கெட் கொடுக்குறானுங்க? இன்னிங் ஷாட் எங்க தலை அடிச்சாதானே மேட்சுக்கே பெருமை. ஏண்டா நீ எல்லாம் மேட்சே பார்க்க மாட்டியா? இடிச்சா சென்னை வெர்சஸ் மும்பை மேட்ச், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சான்னு கேட்டான் அவன். ஐயோ மொக்க, ஒரு மேட்ச் கூட வர பார்த்தது இல்ல? அப்படிலாம் இல்ல, பாத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம் ஸ்கூல் படிப்போம்ல, அதெல்லாம் பாத்துருக்கேன் நிறைய. அப்படியா? யாரு ஃபேவரட் பிளேயர் யாரு உனக்கு? ஷஹீத் அஃப்ரிடி சூப்பரா இருப்பான், சிக்ஸ் அடிப்பான். அவன் அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அஃப்ரிடியா? ஏன்டா நல்ல பிளேயர் தானே. ஃபேவரட் டீம் என்ன உனக்கு? அப்போ ஒரு டீமா எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது பார்த்தா பாகிஸ்தான் டீம் ரொம்ப பிடிக்கும். பாகிஸ்தான் இந்தியன் தானே நீனு? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? இந்தியனா இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு போய் சப்போர்ட் பண்றியே, இதெல்லாம் நியாயமா கொஞ்சமாச்சும்? ஏய் இதுல என்னடா இருக்கு? நீ கூட தான் சென்னையில இருந்துட்டு ரோஹித் சர்மான்ட்டு மும்பைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதுவும் இதுவும் ஒன்னா? அது என்ன இருந்தாலும் அது வந்து நம்ம இந்தியன்ஸ்குள்ள விளையாடுறதா? ஆனா ஃபாரின் பிளேயர்ஸ் அதுல இருக்கிறாங்கல்ல. ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாண்டாலும் இந்தியாக்குள்ளதான் மேட்ச் நடக்குது. ஏய் இவன் என்னடா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். விட்ரா, நம்மளையும் கடிச்சு கிடிச்சு வச்சிட போறான். ஏய் என்னடா, இந்தியா மேல கொஞ்சம் கூட தேசபக்தி இல்லாம 2 பேரும் சேர்ந்து என்னைய கலாய்க்கிறீங்களா? தேச துரோகிகளா? கிரிக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சதுனால கிரிக்கெட்ல இருந்து மறுபடியும் சொல்றேன். உண்மையில சின்ன வயசுல வந்து எனக்கு கிரிக்கெட்ல அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப நிறைய பசங்க வந்து என்னடா இந்தியா ஜெயிக்கணும் உனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உனக்கு ஒரு பேட்ரியாட்டிசமே கிடையாது, இந்த மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ மேபி நம்ம நிறைய பேர் இந்த கொஸ்டின் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர் இந்த கொஸ்டின் பேசுவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது கிரிக்கெட் அப்படின்றது இந்தியாவுடைய தேசபக்தி பேட்ரியாட்டிசமோட கனெக்ட் ஆகி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல ஆரம்பிச்சு இந்த தேசபக்தின்றது போர்கள் வரைக்கும் போய் செயல்படுது. 2 நாட்டு முதலாளிகளோட அதிகார சண்டை தான் போர். அதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஆயுதம் தான் தேசபக்தி. இதனால நாட்டு மக்களுக்கு இழப்பு தானே தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த விஷயத்த சொன்னா நிறைய பேர் பயங்கரமா அஃபண்ட் ஆகுங்க. ஆனா உண்மைகளை சொல்லிதானே ஆகணும். இங்க இருக்கிற ராணுவம், போலீஸ்காரங்க இப்படி எல்லாருமே தேச நலன், தேசபக்தி அப்படின்ற பேர்ல இங்க இருக்கிற அதிகார வர்க்கத்துக்கு ஒரு அடிமையான வேட்டைக்காரங்களா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, பொதுமக்களாகிய நாம தேசபக்தின்ற பேர்ல சம்பளமே இல்லாத வேட்டைக்காரங்களா அதிகாரத்துக்கு வேலை செய்யறோம். இங்க தேசபக்தின்றது ஒரு கட்சியோட ஓட்டுக்காகவும் முதலாளிகளோட நோட்டுக்காக மட்டும்தான் வேலை செய்யுது, மக்களுக்காக இல்ல. சிம்பிளுங்க, சாதி கிடையாது, மதம் கிடையாது, இது செக்குலர் நாடு அப்படிலாம் சொல்றோம்ல, அதுவே இன்னும் கொஞ்சம் மேல போய் எந்த பற்றும் கிடையாது, மனித பற்று மட்டும்தான் வேணும், நம்ம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னா ஆல் ஹியூமன்ஸ் ஆர் மை தோழர்கள். புதுசாலாம் எதுவும் சொல்லுங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு, அவ்வளவுதான்.